வணக்கம் சொந்தங்களே, நான் உங்களுடைய பிரியாநாதன். இந்த காணொலியில நாங்க என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல புதுசா ஒரு பிரியாணி கடை இன்றைக்கு திறந்து வச்சிருக்கணும். இந்த உணவு கடைக்கு என்ன பேருன்னு சொன்னீங்கன்னா காலித் பிரியாணி. இந்த உணவு கடையை திறந்து வைக்கிறதுக்காக இந்தியாவிலேயே உணவுகளை சுவைச்சு அதுக்கு ரிவ்யூ சொல்ற மிக பிரபலியமான யூடியூபர் இஃப்ரான் வியூஸ் தான் இங்க வந்திருக்கிறார். இது ஒரு இந்திய உணவகம், இந்தியாவிலேருந்து வந்த உணவகம். இதுல 50வது கிளை யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு திறந்திருக்கிறோம். ஒரு பிரியாணி 1400 ரூபா கொடுக்கணும். அதுவும் இன்றைக்கு போராக்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்கணும். இந்தியாவினுடைய பிரபலம் வருகை தந்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து அவருக்கு எந்த இடையூறும் வழங்காமல் எங்களுடைய அரங்கிலே தன்னுடைய சிறு உரையினையும் ஆற்ற இருக்கிறார் என்பதையும் இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரை வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எப்பொழுது உங்களுடைய ரசிகர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே உங்களோடு கலந்துரையாட இருக்கிறார். அதற்கு முன்னாடி இப்பொழுது பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே தெரிவிக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Thanks for coming up and பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு. Thanks for turning up and இங்க நிறைய கேமராஸ் தான் இருக்கு. எனக்கு ஆளுங்களோட கேமரா இருக்கு. But that's cool. First time in ஜாஃப்னா ரொம்ப அழகா இருக்கு. Beautiful place. And இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ண போறேன்னு நினைச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். Thanks for coming up and வாங்க போய் காலேஜ் பிரியாணி சாப்பிடலாம். யாரெல்லாம் ப்ளீஸ் கம் அப். வாங்க போய் நம்ம மேலே சாப்பிடலாம். ஜெனரல் மேனேஜர் எங்கே சாப்பிடுவீங்க, நம்ம அப்படியே மேலே போய் சாப்பிடலாம். வாங்க. Let's eat together. Yes. இந்த ஃபங்க்ஷனை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தயவு செஞ்சு கேட்குறேன். எங்களை நம்பி வந்திருக்காரு, அவர் நாங்கள் திரும்ப நாங்கள் அனுப்பணும். ஜெஃப்னாக்கு வந்ததை மறுக்க வைக்கிற அளவுக்கு நடந்துறாங்க, தயவு செஞ்சு கேட்குறேன். நன்றி.
என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க, இந்த பிரியாணி கடையை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வித்தியாசமான காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.